எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம நிஃப்டி எப்படி மூவ் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்க நிஃப்டி நம்ம கொடுத்த லெவலில் பார்த்தீங்கன்னா நேற்றோட பிசி வந்து 22,888 22,882. ஸோ ரேஞ்ச் நமக்கு கொடுத்தது வந்து 23,060. அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா 22,900 இந்த ரேஞ்ச். இன்னைக்கு கேப் டவுன் ஓப்பன் ஆகி 2,216 டச் பண்ணியிருக்கு நம்ம நிஃப்டி. ஃபுல் அண்ட் ஃபுல் டவுன் மூவ்மெண்ட் தான், அப்படியே டவுனில் தான் போயிட்டு. அடுத்து நம்ம வந்து ப்ரீமியம் ஆப்ஷன் ப்ரீமியம் வாட்ச் பண்ணுறேன். அந்த நீங்கள் வாட்ச் பண்ணி கண்டிப்பாக தெரிஞ்சு நீங்கள் பாருங்க. நான் வந்து 2-3 ஸ்ட்ரைக் வாட்ச் பண்ணேன். 22,850 சிஇபி, 900. இப்போ அதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக இதில் வந்து நான் கொடுத்த 118 117 அந்த லெவலை அடிச்சுட்டு கீழே வந்துருக்குது. ஓகேங்களா? ஸோ இது ஒன்று நடந்திருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சிஇல பாருங்க. சிஇலையும் கிட்டத்தட்ட அதே லெவலில் டச் பண்ணியிருக்கு. நான் சிஇக்கு கொடுத்தது வந்து 11, பிஇ கொடுத்தது 115 117 இந்த இது கொடுத்துருந்தேன். எக்ஸாக்டாக அடிச்சுட்டு ஒரு டார்கெட் 172ங்கிற டார்கெட்டை ஹிட் பண்ணியிருக்குது. திருப்பி வந்து அதே இடத்துல சப்போர்ட் எடுத்து மேலே போயிருக்கு. ஆல்மோஸ்ட் இது வந்து இந்த ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் ப்ராஃபிட் இருந்தது. அதில் நமக்கு சியில் போயிருந்தீங்கன்னா நஷ்டம் தான். ஏன்னா ட்ரெண்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, டவுனில் இருக்குது, அவங்க நஷ்டம் தான் கிடச்சி. ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து நான் சொல்லியிருந்தேன் இன்னொரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்ன சொல்லியிருந்தேன், 22,900. 1900ல நீங்கள் பாருங்கள். இது வந்து அந்த 1117 1118 வந்து டச் பண்ணவே இல்லை. டவுன் கேப் டவுன் ஆனதுனால கீழே டவுன் ஆகிட்டு அப்படியே போயிட்டு. அதே மாதிரி நீங்கள் பாருங்கள் இதில் பிஇ சைடு 22,900 பிஏ பாருங்கள். நம்ம கொடுத்த லெவலில் டச் பண்ணல, பட் கொஞ்சம் அபோ அபோ 120ல ஏறிட்டு 172 டச் பண்ணியிருக்குது. அதே மாதிரி மறுபடியும் 120 வந்துட்டு 172 டச். ஸோ இதில் வந்து நல்ல ப்ராஃபிட். இது கரெக்டாக போயிருந்தா நல்ல அபோ 1117 அபோவ் எடுத்திருந்தா ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 2-3 பாயிண்ட் முன்னாடி மேலே ஏற்றி வச்சுருந்தாங்கன்னா நல்ல ப்ராஃபிட் இந்த ஸ்ட்ரைக்கில் கிடச்சி. ஸோ அதான் நம்ம சொல்லியிருந்தோம், நம்ம வந்து வீடியோ வந்து வாட்ச் பண்ணுங்கள், பேப்பர் ட்ரேட் பண்ணுங்க தான் சொல்லியிருக்கோம். ஸோ நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நான் எல்லாமே பேப்பர் ட்ரேடிங் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரியல் ட்ரேடுக்கு பண்ணல. ஏன்னா பையர்ஸ் வந்து லாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறது யோசிச்சுட்டு நம்ம இந்த ஆப்ஷன் ப்ரீமியம் மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணணும். ஓபிஎம் இதுக்கு பேர் வந்து என்னோட இந்த மெத்தடுக்கு பேர் வந்து ஓபிஎம் ஆப்ஷன் ப்ரீமியம். இந்த ஓபிஎம் மெத்தட் வந்து ஓபிஎம் இந்த மெத்தட் வந்து டிரைவ் பண்ணதான் ஈஸி மெத்தட் தான். எல்லாருமே கற்றுக்கணும். இது எப்படி மூவ் ஆகுது, ஆப்ஷன்ல ஸ்ட்ரைக்ஸ்ல எப்படி மூவ் ஆகுதுன்னு தான் பார்த்துருக்கோம். ஒரு டார்கெட்டை ஹிட் பண்ணுறா, இந்த இடத்துல பை ஆகுதா அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஒரு கண்ட்ரோல்டாக ஏதாவது ஒர்க் பண்ண முடியுமா, மைண்ட் செட் பண்ணி கண்ட்ரோல் ஒர்க் அப்படின்னு இது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா ஃபியூச்சரில் யூஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு பேப்பர் ட்ரேடிங் தான் போயிருக்குது. ஸோ நீங்கள் பேப்பர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.